முதல் முறையாக 63,000 ரூபாயை தாண்டியது தங்கத்தின் விலை. ஒரே நாளில் சவரனுக்கு 760 ரூபாய் அதிகரிப்பு. கும்பமேளாவில் புனித நீராடினார் பிரதமர் நரேந்திர மோடி. திருவேணி சங்கமம் பகுதிக்கு படகில் சென்று நீராடல். ஏப்ரல் முதல் அனைத்து டாஸ்மாக் கடைகளிலும் காலி மது பாட்டில்களை திரும்ப பெறக்கூடிய திட்டம் அறிமுகம். உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தகவல். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் 11 மணி நிலவரப்படி 25.98 விழுக்காடு வாக்குகள் பதிவு. 7 மணி முதல் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் வாக்குப்பதிவு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வாக்களித்த திமுக வேட்பாளர் சந்திரகுமார். வாக்கு சதவீதத்தை உயர்த்துவது பொதுமக்களின் கடமை என்று தேர்தல் நடத்தும் அதிகாரி பேட்டி. 70 தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்து வரும் மக்கள். காலை 11 மணி நிலவரப்படி 19.95% வாக்குகள் பதிவு. டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, சோனியா காந்தி உள்ளிட்டோர் வாக்களிப்பு. ராகுல் காந்தி, அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டோரும் ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர். திருப்பரங்குன்றத்தில் மதவாதம், இனவாதத்தால் மக்களிடையே பிளவு ஏற்படுத்த பாஜக முயற்சி. வாக்கு சதவீதம் 0 அடையும் என்று அமைச்சர் சேகர் பாபு எச்சரிக்கை. திருப்பரங்குன்றம் கோவிலுக்குள் போராடிய 195 பேர் மீது 6 பிரிவுகளில் வழக்கு. திருப்பரங்குன்றம் மலைக்கு செல்ல காவல்துறை அனுமதி. பழனி பெரியநாயகியம்மன் திருக்கோவிலில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். வரக்கூடிய 10ஆம் தேதி திருக்கல்யாணமும் வெள்ளி தேரோட்டமும் நடைபெறும். திருப்பதி மலைக்கோவிலில் பணியாற்றும் வேற்று மதத்தினர் மீது நடவடிக்கை. இந்துக்கள் என்று கூறி பணியில் சேர்ந்ததால் 18 பேருக்கு விருப்ப ஓய்வு அளிக்கவும் திட்டம். மதுரை அருகே சோழவந்தானில் கிரில் சிக்கன் சாப்பிட்டதால் உடல்நல பாதிப்பு என்று புகார். ஹோட்டலில் உணவு பாதுகாப்புத் துறையினர் ஆய்வு. மாநில அரசிற்கு கட்டுப்பட்டு ஆளுநர் செயல்பட வேண்டும் என்ற உண்மையை பிரதமர் ஒப்புக்கொண்டிருப்பதாக அமைச்சர் ரகுபதி விமர்சனம். இனி என்ன சொல்ல போகிறீர்கள் ஆளுநர் என்று ஆளுநருக்கு கேள்வி. பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்தில் மாநில உரிமையை பறிக்கக்கூடிய யுஜிசி திருத்தங்களுக்கு எதிராக பெங்களூருவில் மாநாடு. தமிழ்நாடு, கர்நாடகா உட்பட 7 மாநிலங்களின் உயர்கல்வித்துறை அமைச்சர்கள் பங்கேற்பு. அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் கேட்கக்கூடிய டாஸ்மாக் பணியாளர்கள் நாளை மறுநாள் பேச்சுவார்த்தைக்கு வருமாறு டாஸ்மாக் நிர்வாகம் அழைப்பு. திமுக ஆட்சிக்கு வந்தது கட்சி அடையாளத்தை லைசன்ஸாக வைத்து திமுகவினர் குற்றங்கள் செய்வதற்கு தானா? சேலம் ஆத்தூர் அருகே டாஸ்மாக் கடையில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்தியை மேற்கோள் காட்டி இபிஎஸ் கேள்வி. அமெரிக்காவிலிருந்து 7,25,000 இந்தியர்கள் திருப்பி அனுப்பப்பட வாய்ப்பு. சட்டவிரோதமாக தங்கியிருந்த புகாரில் முதற்கட்டமாக 205 பேர் இன்று நாடு திரும்புகின்றனர். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரக்கூடிய மகா கும்பமேளாவை ஒட்டி திருவேணி சங்கமத்தில் பிரதமர் நரேந்திர மோடி புனித நீராடினார். கடந்த ஜனவரி 13ஆம் தேதி முதல் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா நடைபெற்று வருகிறது. 144 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறக்கூடிய மகா கும்பமேளாவை ஒட்டி கங்கை, யமுனை மற்றும் சரஸ்வதி நதி இணைவதாக கூறப்படக்கூடிய திருவேணி சங்கமத்தில் உள்துறை அமைச்சர் உட்பட ஏராளமான அரசியல் கட்சி தலைவர்கள் புனித நீராடினர். இந்நிலையில் உத்தரப்பிரதேசம் சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அந்த மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்துடன் திருவேணி சங்கமத்திற்கு படகில் சென்றார். பிறகு திருவேணி சங்கமத்தில் பிரதமர் நரேந்திர மோடி புனித நீராடி இறைவனை வழிபட்டார். கரைக்கு திரும்பிய பிரதமர் நரேந்திர மோடி ஆற்றில் பால் ஊற்றி தீபாராதனை காட்டி வழிபாடு நடத்தினார். वस्त्रोपवस्त्रं समर्पयामि
ओम नाभ्यायासीदन्तरिक्षगुंसेष्णोद्यौः समवर्तत पद्भ्यां भो मृदेशः श्रोत्रान् तथा लोकान् कल्पयन् नैवेद्यं निवेदयामि द्रवदक्षिणां समर्पयामि ओम चंद्रमा मनसो இந்து நாட்காட்டிப்படி மகா அஷ்டமி பிஷ்ம அஷ்டமியுடன் குப்த நவராத்திரியும் ஒருங்கிணைந்து வரக்கூடிய சிறப்பு நாளில் பிரதமர் நரேந்திர மோடி திருவேணியில் புனித நீராடியுள்ளார். அதே சமயம் டெல்லி சட்டப்பேரவை தேர்தலை கருத்தில் கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி புனித நீராடியதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் விலை ஒரு சவரன் முதல் முறையாக 63,000 ரூபாயை கடந்துள்ளது. அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு கடந்த மாதம் 22ஆம் தேதி முதல் தங்கத்தின் விலை புது உச்சங்களை தொட்டு வருகிறது. கடந்த 29ஆம் தேதி முதல் முறையாக தங்கத்தின் விலை 60,000 ரூபாயை கடந்தது. கடந்த 31ஆம் தேதி தங்கத்தின் விலை ஒரு சவரன் 61,840 ரூபாயாக அதிகரித்தது. பட்ஜெட் தாக்கலான அன்று தங்கத்தின் விலை முதல் முறையாக 62,000 கடந்தது. இந்நிலையில் நேற்று ஒரு சவரன் 840 ரூபாய் உயர்ந்த தங்கம் 62,480 ரூபாயாக விற்பனையானது. அமெரிக்க டாலரின் மதிப்பு குறைந்ததால் தங்கத்தின் மீதான முதலீடுகள் அதிகரித்தன. இந்த சூழ்நிலையில் இன்று ஒரே நாளில் தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு 760 ரூபாய் உயர்ந்து 63,240 ரூபாயாக புதிய உச்சம் தொட்டது. 1 கிராம் தங்கம் 95 ரூபாய் உயர்ந்து 7,905 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை இன்று 1 ரூபாய் உயர்ந்து 107 ரூபாயாக உள்ளது. கட்டி வெள்ளி விலை கிலோவுக்கு 1000 ரூபாய் உயர்ந்து 1,07,000 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 20ஆம் தேதி அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றது முதல் தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு 3,640 ரூபாய் உயர்ந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. வாக்குகள் பதிவாகியுள்ளன. காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ஈ.கே. இளங்கோவன் மறைவை அடுத்து ஈரோடு கிழக்கு தொகுதியில் இன்று இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. அதன்படி இன்று காலை 7 மணிக்கு இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கியது. மொத்தமுள்ள 53 இடங்களில் 237 வாக்குச்சாவடிகளிலும் காலை முதலே மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மக்கள் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்றனர். ஈரோடு சம்பத் நகரில் உள்ள வாக்குச்சாவடியில் முதலாவதாக மாற்றுத்திறனாளி ஒருவர் வாக்களித்தார். 12 வகையான அடையாள அட்டைகளில் ஏதேனும் ஒன்றை காண்பித்து மக்கள் வாக்களித்து வருகின்றனர். பொதுமக்கள் வாக்களிக்க வசதியாக அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் கண்காணிப்பு கேமராக்கள், சாமியானா பந்தல் உள்ளிட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வாக்கை பதிவு செய்தார். அனைவரும் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி பகுதிக்கு பொது விடுமுறை ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல அருகாமையில் உள்ள தொகுதிகளிலும் மாவட்டங்களிலும் தனியார் மற்றும் அரசு பணியாளர்கள் அவங்க பக்கத்து மாவட்டங்களில் பக்கத்து தொகுதிகளில் பணியாற்றினாலும் அவங்களுக்கும் சம்பளத்துடன் கூடிய விடுமுறை ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் மூலமாக இந்த தகவல் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கப்பட்டு அனைவரும் வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்துமாறு உங்களுடைய ஜனநாயக கடமையாற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இதேபோன்று திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமார் கொசுவண்ண வீதியில் உள்ள வாக்குச்சாவடியில் குடும்பத்துடன் சென்று ஜனநாயக கடமையை ஆற்றினார். பிறகு நியூஸ் 18க்கு பேட்டியளித்தவர் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வரலாறு காணாத அளவு வெற்றி பெறும் என்று தெரிவித்தார். மிகப்பெரிய வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் சார். அதை நம்ம இவ்வளவுதான் சொல்ல முடியாது. ஆனா ஒண்ணு, இதுவரையிலும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியாக இது இருக்கும். ஈரோடு கிழக்கு தொகுதியில் இவ்வளவு பெரிய வெற்றி இருந்ததில்லை அப்படின்ற அளவில் இருக்கும். ஈரோடு கிழக்கு தொகுதியில் சிஎஸ்ஐ மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் சரஸ்வதி வாக்களித்தார். பிறகு நியூஸ் 18க்கு பேட்டியளித்தவர் பொதுமக்களுக்கு ஏதுவாக வாக்குச்சாவடியில் அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பாக செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். உங்க வாக்கு பதிவு சொல்லிருக்கீங்க. பாஜக தேர்தலில் போட்டி இல்ல, நீங்க தங்களை உங்க வாக்கு பதிவு சொல்லிருக்கீங்க, எப்படி பார்க்கணும்? ஜனநாயக முறைப்படி வாக்களிப்பது ஒவ்வொருத்தருடைய கடமை. அதுக்காக என்னுடைய கடமை செஞ்சிருக்கேன். நான் எல்லா வசதிகளும் நல்ல முறையிலே ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாரையும் நல்லா கவனிச்சிருக்காங்க.